ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நரலை போற்றி. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், சுக்கிரனின் மூலத்திற்கான ஆட்சி வீடு. சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்க. உங்கள் ராசிநாதன் ராசி 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் அருமையான பலன்களை கொடுக்குறாரு. தொழிலில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குறாரு. அதுபோல் சுக்கிர பார்வை அப்பளுக்கின்றி 4ஆம் இடத்துக்கு உள்ளதுனால குடும்பத்தில் நல்லா இருக்கிறீங்க. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது. இணக்கமாக இருக்கிறீங்க. நாள்பட்ட அந்த என்ன சொல்லுவாங்க, நாள்பட்ட வியாதி, அந்த சில கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலங்கள் நல்லபடியாக இருக்கும். இந்த ஜூலை செகண்ட் வீக்கிலிருந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு நல்ல விதமாக நல்லா இருக்குது. தேக ஆரோக்கியம் நல்லா இருக்குது. உடம்பில் ஒரு பிணி அகன்று நல்ல விதமாக இருக்கிறீங்க. இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்குது. இதே அமைப்பில் சூரியனும் பயிற்சி ஆறாரு. 17/7/2024 ஆடி 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வராரு. அருமையான அமைப்பு. 10ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் திக்பலம் பெறுவார். மிகச்சிறப்பாக இருக்குது. சூரியன் சுக்கிரன் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு. தொழில் முனைவோர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக துலாம் ராசி தொழில் சார்ந்த ராசி தான். வியாபார தொடர்புள்ள ராசி தான். வியாபாரம் தொழில் இருக்கிறவங்க கொடி கட்டி பறப்பீங்க. சுக்கிரன் சூரியன் சம்மந்தப்பட்ட தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். ஜவுளி வியாபாரம், கலைப்பொருட்கள், வாசனை திரவியங்கள், பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, வீடு கட்டி விற்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, திரைப்படத்துறையில் இயக்குனராக இருக்கிறவங்க, கிரியேட்டராக இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சூரியன் ஒரு அரசு சம்மந்தப்பட்ட கிரகம். அரசியல்வாதிகளுக்கு நல்லாயிருக்கும். அரசாங்க சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அரசு ஊழியர்களுக்கு நல்லாயிருக்கும். 10ஆம் இட சூரியன் மிகச்சிறந்த பலனை கொடுப்பார். 10ஆம் இடத்துல இருக்க சூரியன் படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வித்திறனை கொடுப்பார். தனலாபத்தை கொடுப்பார். நல்ல ஒரு காரியத்தை பண்ணுவீங்க. நல்ல ஒரு வல்லமை இருக்கும். அரசாங்கத்தில் உங்களுக்கு நல்ல வேலைக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும். பதவி ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக தனியாரில் பேசி பழைக்கிறவங்க, வக்கீல், டீச்சர் வேலை பார்க்குறவங்க, பின்னணி பாடகர்கள், வேறு பேச்சு மூலதனமாக செய்கிறவங்க நிறைய இருக்குது. எங்கள் போன்ற ஜோதிடர்கள், இந்த டிவி ரேடியோவில் பின்னணி பேசுகிறவங்க, எஃப்எம் ரேடியோவில் பேசுகிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சாமானியப்பட்ட மக்களுக்கும் நல்லாயிருக்கும். விவசாயம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா கடகம் ஒரு நீர் ராசி. நீர் சம்மந்தப்பட்ட கிரகம் சுக்கிரன் இருக்கிறாரு. சூரியனும் விவசாயத்துக்கு வருவார். ஸோ சூரியனும் சம்மந்தப்பட்டதுனால விவசாயமும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். கெமிக்கல் இன்ஜினியர்ஸ், உரம் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக ராசிக்கு பாக்கியாதிபதி புதனும் ராசி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. 18/7/2024 அவர் சிம்மத்தில் 2 மாதம் இருக்கிறாரு. ஸோ 10, 11ஆம் இடம் வலுப்புறது. கர்ம லாபஸ்தானம் சுக்கிர சூரிய புதனால் வலுப்புறதுனால அருமையாக இருக்குது. உங்கள் ராசிக்கு வேண்டிய 1, 8 கூடிய சுக்கிரனும், 10 கூடிய 11 கூடிய சூரியனும், 9, 12 கூடிய புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வெளிநாட்டு தொடர்புகளும் நல்லாயிருக்கும். உடல்நலம் நல்லாயிருக்கும். பல தொழில்கள் செய்வீங்க. சரியாக மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் வரவங்களுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேயர்களே, உங்கள் ராசிக்கு இப்போதைக்கு கிரக நிலை நல்லா தான் இருக்குது. துலாம் ராசிக்கு ஆடி மாதம் ஆரம்பமே அமோகமாக இருக்குது. 3 நட்சத்திரத்துக்குமே நல்லா இருக்குது. சித்திரை நட்சத்திரநாதன் செவ்வாய் குருமங்கல யோகத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே அது ஒரு வகைக்கு நல்ல யோகம்தான். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது. இருந்தாலும் குருவோட சேர்ந்து இருக்கிறது குருமங்கல யோகம் தான். சித்திரை நட்சத்திரநாதன் செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. சுவாதி ராகு சனி பவன் நட்சத்திரம் எடுத்திருக்கிறாரு. துலாம் ராசிக்கு ராஜ யோகாதிபதி 4, 5 கூடியவன் சாரை எடுத்துருக்கனால மிகச்சிறப்பாக இருக்குது. நான் இதுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன். ராகு 6ஆம் இடத்துலேருந்து அளப்பரிய பலன்களை கொடுக்குறாரு. கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுட்டேன். உங்களுக்கு வீடியோ போடணும். ஏன்னா 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது இப்போதைக்கு. 6ஆம் இடத்துல ராகு 8 மாதத்துக்கு அளப்பரிய பலன்களை துலாம் ராசி கொடுப்பாரு. உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்குங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களாம் ரொம்ப டெரராக இருப்பீங்க. பிரம்மாண்டம் கட்டுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இனிமேல் எதிர்ப்பே இல்லை. நல்ல சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு அடுத்த வரைக்கும் 8 மாத காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோக விசாக நட்சத்திரம் குருவின் நட்சத்திரம். குரு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் குருமங்கல யோகத்தில் தான் இருக்கிறாரு. ரோகிணி நட்சத்திரத்தில் போகிறாரு. நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. ரோகிணி உங்கள் ராசிக்கு 10 கூடியவன் சந்திரன் நட்சத்திரம். சாரம் கொடுத்தவன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு. பௌர்ணமி நோய்க்கு போயிட்டுருக்கிறாரு. இந்த தடவை ஆடி பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல தான் நடக்கும். மகரத்தில் தான் நடக்குது. ஸோ நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 3 நட்சத்திரத்துக்குமே நட்சத்திரநாதர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஸோ துலாம் ராசிக்கு இந்த ஆடி மாத ஆரம்பமே ரொம்ப அமர்க்கலமாகவே பார்க்கப்படுகிறது. கூடுதலாக பலன்கள் பார்த்தோம்னா முயற்சிகள் எல்லாமே முன்னேற்றமாக இருக்கும். சரியா? அதுபோக வேலை பார்க்குற இடத்துல
உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கும், ஊதியத்துக்கேற்ற உயர்வு இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியாக இருப்பீங்க. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசமாசமாக இருப்பாங்க. பூர்வீக சொத்து பத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். சுப காரியத்தில் இருந்த தடைகள்லாம் விலகும். ஆடி மாதம் எதுவும் சுப காரியம் நடக்காது. இருந்தாலும் நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபடும் போது ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சரியாகி அந்த காரியங்கள் மலை நடக்கும். ஆவணி மாதம் நல்ல மங்களகரமான காரியங்கள்லாம் குடும்பத்தை சுற்றி நடக்கும். சொந்த பந்தத்துக்கிடையே ஒரு ஒற்றுமை இருக்கும். பண வரவு சீராக இருக்கும். அதுபோக ஆடம்பரத்தை தவிர்த்துருங்க. இயல்பாக இருங்க. ஆடம்பரத்தை தவிர்த்துட்டிங்கன்னா சேமிப்பு கூடுதலாக இருக்கும். செய்யும் தொழிலை ஒரு முயற்சியாக முழுமூச்சாக செஞ்சிங்கன்னா அதில் லாபம் அதிகமாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். சரியா? அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகனம் ஓட்டும்போது மெதுவாக இருங்க. அதிக வேகம் வேண்டாம். சரியா? நிதானம் தான் ரொம்ப முக்கியம். தானத்திலே சிறந்து நிதானம் தான். அதை பார்த்துட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். சில பேருக்கு தலையில் ஒற்றை தலைவலி வரலாம். அதனால் கொஞ்சம் உடல்நிலையை பார்த்துக்கோங்க. உஷ்ணம் இல்லாமல் இருங்க. கிளைமேட் மாறிடுச்சு. இந்த ஆடி மாதத்துலேருந்து காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். வெப்பத்துடைய தாக்கம் குறைஞ்சி போயிடும். அதனால் சீதோஷணமாக தான் இருக்கும். பல்லுகளில் எதனாச்சும் பிரச்சனை வரலாம். சரியா? அதனால் பல்லுகளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா டாக்டரை பார்த்து ஏற்பாடு பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கும். நல்ல ஒரு உயர்வான மாதமாகவே ஆடி மாதம் பார்க்கப்படுகிறது. கிரக நிலைகளும் நல்லா இருக்குது. சரியா? உங்கள் ராசிக்கு ராஜ ஔகாதிபதி 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை நோக்கி 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை நோக்கி பின்வாங்கி வருது. நல்ல அமைப்பு தான். யார்? சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. அதுபோக ராகுவை பற்றி சொல்லிட்டேன். குரு செவ்வாயை பற்றி சொல்லிட்டேன். புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. சூரியனும் சுக்கிரனும் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இது நல்ல விதமாக தாங்க பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் நல்ல பலனை கொடுக்குறாருங்க. சுக்கிரன் அளப்பரிய பலனை கொடுக்குறாரு. உங்கள் ராசிநாதன் எப்பவுமே அவர் வளர்த்துட்டாருனாலே மற்ற கிரகங்கள் நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா ராசிநாதன் தான் மெயின். ராசிநாதன் கெட்டு போகக்கூடாது. அவர் கடகத்தில் இருந்தாலுமே 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஒரு கேந்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கலாம். சரியா? நினைத்தது கைகூடும். அதெல்லாம் சுக்கிரன் சிறப்பாக செய்வார். சுக்கிரன் நல்ல ஒரு பலன்களை துலாம் ராசிக்கு வாரி வழங்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான். தாயாரோட அன்பு இருக்கும். தாயாதிகள் நல்லா உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வேலையில் சிறப்பாக இருக்கும். டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கிறவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியருக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். அதுபோல் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். 4ஆம் இடம் விவசாயத்தையும் குறிக்கும். இடம், மனை, வீடு எல்லாம் நல்லாயிருக்கும். இது சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் மழை நடக்கும். ஆடி 18ஆம் தேதி நல்ல ஒரு காரியம் பண்ணலாம். சரியா? நீங்கள் ஆடி 18ஆம் தேதி ஒரு நாள் எந்த விசேஷமும் பண்ணிக்கலாம். வீடு மாத்திரம் இருந்தால் கூட வீடு மாற்றிக்கலாம். கிரகப்பிரவேசம் மாறிக்கலாம். சரியா? ஆடி 18 விதிவிலக்கு. நான் ஆடி 18க்கு ஒரு வீடியோ போடுறேன். துலாம் ராசிக்கு அடுத்து நட்சத்திரத்துக்கும் போடுறேன், தசாபதி பலனுக்கும் போடுறேன். இடையில என்னால் போட முடியல. கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால துலாம் ராசிக்கு க்ளோஸாக வீடியோ போட முடியல. நல்லா இருக்குங்க. ஆடி மாதம் நினைத்த காரியம் கை கொடுக்கும். மனத்தில் பல ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளுக்கெல்லாம் ஒரு வடிவம் கொடுப்பீங்க. எண்ணிய காரியம் கைகூடும். திட்டங்கள், எந்த திட்டங்கள் இருந்தாலும் திட்டங்களுக்கெல்லாம் ஒரு வடிவம் கொடுத்து அந்த திட்டத்தை நல்லபடி முயற்சி பண்ணுவீங்க. திருமண காரியங்கள்லாம் வேகமாக நடக்கும். சரியா? இந்த ஆடி மாதத்தில் மழை நடக்கும். அதுபோக படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக படிக்கப்படுகிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் நல்லா படிப்பீங்க. யூஜி, பிஜி படிக்கிற மாணவர்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு புதுசாக வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். சரியா? இந்த காலகட்டத்தில் சொத்து பத்தெல்லாம் வாங்கி போட்டு வைப்பீங்க. மனைவி மூலம் நல்ல செல்வம் வரும். மனைவி மூலம் நல்ல ஒரு வருமானம் இருக்கும். உங்கள் மனைவி நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க குடும்பத்துக்கு. அதனால் துலாம் ராசியை சேர்ந்த ஆண்கள் சந்தோஷமாக இருக்கலாம். மனைவி அதிர்ஷ்டசாலியாக இருப்பார். மனைவி வழி உறவினர்கள் உங்களை நல்லா வெகுவாக பாராட்டுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. நண்பர் விஷயத்துலேயும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நண்பர்களும் உங்களை நல்லபடியாக பார்த்து கொடுப்பாங்க. நீங்களும் ஆள் நல்லா இருப்பீங்க. இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சரியா நேரில்? ஏன்னா ஏன் கஷ்டம் சொன்னேன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல குரு இருந்தாலே பண பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஏன்னா குரு தனகாரகன். அவர் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பு தான். ஓகே. உங்களுக்கு ஒரு புகழ் அந்தஸ்து இருக்கும். சில பேருக்கு பாப்புலாரிட்டி வரும். உலக பிரசித்தி, உங்கள் பேர் உலகத்துக்கு தெரிகிற மாதிரி சில நற்காரியங்களை பண்ணுவீங்க. அதனால் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி, ஃபேமஸ் ஆவீங்க. அது நீங்கள் ஈடுபட காரியத்தை பொறுத்து. எல்லாத்துக்கும் வராது. ஆனால் துலாம் ராசியில் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசை நல்ல தசை நடக்கணும். இந்நேரம் உங்களுக்கு இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ராகு திசையில் 10 வருஷம் போயிருக்கும். அதுக்குங்கிட்டு குரு திசை ஒரு 16 வருடம், 26, சனி திசை 19, 26, 19, 45. சனி திசை முடிஞ்சு புதன் திசையில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சனி திசை புதன் திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும்.
சனி திசையும் நல்லாயிருக்கும், புதன் திசையும் நல்லாயிருக்கும். அதுபோக வந்து குரு திசையும் ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பார். ஏன்னா குரு சரியில்லை, அதனால் குரு திசை நடக்கிறவங்களுக்கு அந்த அளவு பலன் இருக்காது. சனி திசை புதன் திசை நடக்கிறவங்களுக்கு பலன் நல்லாயிருக்கும். பர்டிகுலராக புதன் திசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். கேது திசை மிகச்சிறப்பாக இருக்கும். கேது திசை வயதானவர்களுக்கு தான் நடக்கும். இருந்தாலுமே வந்து கேது வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு பார்வையில் இருக்கிறாரு, சுபவர்க்கு எடுத்திருக்கிறாரு, நல்லா இருக்குங்க. நான் ராகு கேதுகளுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். 6ஆம் இட ராகுக்கும் 12ஆம் இட கேதுக்குமே ஒரு தனியாக வீடியோ போடுறேன். சிறப்பாக இருக்கும். இந்நேரம் வெளிநாடு வெளிமாநில தொடர்புக்கு நல்லபடியாக அமையும். வெளிநாடு போகிறதா இருந்தால் இந்நேரம் நீங்கள் போகலாம். துலாம் ராசி சேர்ந்தவங்க வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் போகலாம். வர்ற ஏப்ரல் 2025க்குள்ளே நீங்கள் ஏற்பாடு பண்ணலாம், போயிட்டு வரலாம். ஏன்னா கேது வந்து 12ஆம் இடத்துல சுபத்துவமாக இருக்கிறாரு, சுபசாரம் பெற்றிருக்கிறாரு. அஸ்தம் 2ஆம் பாதத்தில் போயிட்டு இருக்கிறாரு. ஒரு 2 மாத காலம் போவார். நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. சரியா? ஜூலை 8ஆம் தேதியிலிருந்து ஜூலை டு ஆகஸ்ட் டு செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் போவார். இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வெளிநாட்டு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். கேது ஒரு கடல் கடந்து போகிறதுக்கு நல்ல ஒரு ஏற்பாடு பண்ணுவார். அது நல்ல விதமாக இருக்குது, நல்லபடியாக பண்ணிக்கோங்க. சரியா? கோச்சாரத்தில் வந்து இது மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எப்போதாவது ரேராக தான் அமையும். அந்நேரம் நம்ம பயன்படுத்திட்டோம்னா நல்லபடியாக இருக்கும். இந்நேரம் வெளிநாடு போகிறவங்க நீடித்து நிலைத்து இருப்பாங்க. சில பேர் அவசர கதியில் போயிடுவாங்க. ஜனன ஜாதகத்தையும் செக் பண்ண மாட்டாங்க, கோச்சார பலனையும் பார்க்க மாட்டாங்க. ஏதோ யாரோ கூப்பிட்டாங்க, ஏதோ சொன்னாங்கன்னு ஒரு நெருக்கடியில் போயிட்டு என்ன ஆகும்னா ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் திரும்பி வந்துடுவாங்க. போயிட்டு வந்து செலவு வேஸ்ட்டாக போயிடும், விசா செலவு போயிடும். அவங்களுக்கு வந்து அந்த அமைப்பு இருக்கும். சரியா? அதை அவங்க சரியாக உணர மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன எப்படி இருந்திருக்கும்னா தண்ட செலவு ஆகிறதுக்கு சில காரியங்கள் நடக்கும். அந்த தண்ட செலவு உள்ளூரில் பண்ணாமல் வெளிநாட்டில் போய் பண்ணிட்டு வந்துடுவாங்க. கையில் இருக்கிற காசு போனோம், அது எப்படி போனாலும் என்ன அப்படி போயிடும். சரியா? அதனால தான் ஒரு நீடித்த லாபம் வரணும், ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னா ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கணும், கோச்சார முறையில் பார்த்துக்கணும். ஒரு ஜோசியர்கிட்ட, நல்ல ஜோசியர்கிட்ட கொடுத்து, ஐயா நான் இப்போ ஒரு காரியம் பண்ண போகிறேன், இந்த காரியம் பண்ணனா எனக்கு நல்லபடியாக இருக்குமா, இதனால் நீடித்த லாபம் இருக்குமா, எனக்கு எதுவும் பிரச்சனை வருமா, அப்படியே கேட்டுக்கணும். சும்மா 4 பேர் சொன்னாங்க எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பண்ணோம்னா பொருளாதார பிரச்சனை தான் வரும், பொருள் நஷ்டமாயிரும், பணம் இழப்பு வந்துடும். அதுபோக டைம் வேஸ்ட், நம்ம எனர்ஜி வேஸ்ட், எவ்ரிதிங் வேஸ்ட் ஆகி போயிடும். அதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து திருமணம் அமைப்பு பார்த்தாலும் சரி, தொழில் அமைச்சாலும் சரி, புதுசாக ஒன்று ஆரம்பித்தாலும் சரி, வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, உயர்கல்வி படிக்க போகிறதா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு மாஸ்டர் ப்ராஜெக்ட்டு, ஒரு தொலைநோக்கு திட்டம், எதிர்காலத்தில் அதை நம்பி தான் இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு அஸ்ட்ரோ கன்சல்டன்ட் பண்ணிக்கணும். ஒரு அஸ்ட்ராலஜிக்கிட்ட போய் அதை கேட்டுக்கிட்டு செய்யுங்க. சரியா? எந்த வித சப்போர்ட்டும் இல்லாமல் செய்கிறது தான் பிரச்சனையாக போயிடுது. இன்றைக்கி நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படி தான். அது சரியான அவங்களுக்கு வந்து ஒரு ஆலோசனை இல்லை, ஒரு வழித்துணை இல்லை. நல்ல ஜோசியர் கேட்டால் சொல்லிடுவார், எப்பா உனக்கு டைம் எப்படி இருக்குது, உன் ஜனன ஜாதகத்தின்படி தசா புத்தி இன்னும் நடக்குது. தசா புத்தி அந்தரம் சூட்சமும் பிராணம், அதில் வந்து சூட்சமும் பிராணமெல்லாம் பார்க்க வேண்டாம், அந்தரம் பார்த்தாலே போதும். தேவைப்பட்டால் அதுக்கு அடுத்து போகலாம். அதையும் பார்த்துட்டு இப்போ வந்து இந்த கிரகம் இப்படி இருக்குது, இது வந்து இதை தான் செய்யும், இந்நேரம் நீ இந்த வேலையை பார்த்தேன்னா நல்லபடியாக இருக்கும், இதை செய்யலாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிடுவார். அது ஜோதிடர் ஒரு திறமையை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். சரியா நேர்களே? அதனால் துலாம் ராசி நேர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நேரங்காலம் நல்லா இருக்குது, கோச்சாரத்தில் நல்லா இருக்குது. அதனால் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிநாதனும் நல்லா இருக்கிறாரு. கண்டதை பிடித்தால் பண்டிதன் ஆகலாம் சொல்கிற மாதிரி இந்நேரம் உங்களுக்கு உலக நாணம் கிடைக்கும், வயதுக்கு ஏற்ற மாதிரி. சரியா? வயதுக்கு ஏற்ற மாதிரி நாளையும் தெரிஞ்சுக்கிடுவீங்க, நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்க போது மிகச்சிறப்பாக இருக்குது. ஆடி பௌர்ணமி வருது, 20ஆம் தேதி நைட்டு பௌர்ணமி, 20/7/2024 சனிக்கிழமை நைட்டு பௌர்ணமி. நீங்கள் சனிக்கிழமை நைட்டு பௌர்ணமி கோயிலுக்கு போகலாம். துர்க்கை அம்மன் கோயிலுக்கோ காளியம்மன் கோயிலுக்கோ போயிட்டு வாங்க. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருங்க. ஏன்னா கோகிலா விரதம், அந்த விரதம் இருந்தீங்கன்னா சிவசக்தியோட அருள் கிடைக்கும். வீட்டில் வந்து சிவசக்தி படத்தை வச்சுக்கிட்டு, சிவசக்தினா என்ன, பார்வதி பரமேஸ்வரன் படத்தை வச்சு அதுக்கு வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்க. பகலில் வந்து விரதம் இருங்க. நல்ல ஹெல்த் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, அதுக்காக உடம்பு முடியாதவங்க செய்ய வேண்டாம். டயபெட்டிக்காக இருக்கிறவங்க, மற்றபடி பேஷண்ட்டாக இருக்கிறவங்க, மருந்து மாத்திரை எடுக்கிறவங்களாம் விரதம் இருக்க வேண்டாம். நார்மல் கண்டிஷனில் இருக்கிறவங்க விரதம் இருங்க. காலை மதியம் விரதம் இருந்துட்டு சாயந்தரம் விரதத்தை முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 6:18 வரைக்கும் பௌர்ணமி இருக்குது, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் 6:18 வரைக்கும். நீங்கள் அது வரைக்கும் போயிட்டு இருக்க வேண்டாம். 4 to 6 கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. பக்கத்தில் இருக்க சிவனாலயத்துக்கு போயிட்டு சிவனை கும்பிட்டு அம்பாளை கும்பிட்டு ஒரு விளக்கு போட்டு வந்துடுங்க. இல்லை சிவனாலயம் இல்லை அப்படின்னா அம்மன் கோயிலுக்கு போயிருங்க. எல்லா ஊர்லேயுமே அம்மன் கோயில் இருக்கும், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அம்மன் கோயில் இருக்கும். ஆடி பௌர்ணமிக்கு அம்மன் கோயிலுக்கு போகிறது மிகச்சிறந்தது. இதை பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆடி மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும், நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. ஆடி வெள்ளிக்கிழமை தோறும் அம்மனை வழிபாடு பண்ணுங்கள்.
அனைத்து வெள்ளிக்கிழமை போக முடியலைன்னா ஏதோ ஒரு வெள்ளி போங்க. ஆடி மாதத்தில் ஒரு வெள்ளிக்கு வந்து அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக மாரியம்மனை கும்பிடுங்க. சரியா? தேவி கருமாரியம்மன், சந்தன மாரியம்மன், முத்து மாரியம்மன், சமயபுரத்து மாரியம்மன், இப்படி எத்தனையோ அம்மன்கள் இருக்கிறாங்க. மாரியம்மனோடைய அம்சம் நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அம்மன் இருக்கிறாங்க. உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் அம்மன் கோயில் இருக்கும். அந்த அம்மனை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அந்த அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு. சரியா நேயர்களே? ராசிக்கு வந்து 10, 11, 12ஆம் இடம் வளர்த்துருக்கு. தொழில், லாப, விரயஸ்தானம் வளர்த்துருக்கு. விரயஸ்தானம்னா என்ன? சுப விரயம்தான். மனிதனுக்கு விரயமும் இருக்கணும். விரயம் இருந்தால் தான் வாழ்க்கையும் கரெக்டாக போகும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே உடம்புல இருந்துட்டோம்னா அது வந்து வியாதி. டயத்துக்கு வெளியே போகணும். சரியா? டயத்துக்கு வெளியே போகணும். இப்போ டாக்டரை பார்க்க போனோம்னா என்ன கேட்பாருன்னா, நீர் ஒழுங்காக போதா, வெளியே ஒழுங்காக போதா அப்படிம்பாரு. நீரும் நமக்கு அந்த மோசனம் வெளியே போகிறது வந்து ஒரு விரயம் தான். உடம்பு விட்டு வெளியே போதில்ல, அது ஒரு விரயம் தான். அந்த விரயம் இருக்க போய் தான் உடம்பு வந்து ரெகுலராக பாடி வந்து ஒரு சர்க்கிள் விஷயத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கு. அது மாதிரி விரயமும் இருக்கணும். அது சுப விரயமாக இருக்கணும். சரியா? அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு. ஓகே நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு சுக்கிர, சூரிய, புதன், ராகு இந்த 4 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இப்போதைக்கு இருக்குது. சனி பகவான் மத்தியம நிலையில் இருக்கிறாரு. குருவும் செவ்வாயும் தான் ஓரளவுக்கு சுமாரான நிலைமையில் இருக்கிறாங்க. சந்திரன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். சந்திரன் எப்பவுமே துலாம் ராசிக்கு நல்லது செய்கிறவர் தான். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். 30/7/2024 வரைக்கும் அவர் வந்து வளர்பிறை சந்திரனாக நல்ல அமைப்பில் இருக்கிறார். பௌர்ணமி தாண்டியும் ஒளிச்சந்திரனாக இருப்பார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலகட்டம் நல்லா தான் இருக்குது. பாருங்கள், அனைத்து வேலையிலும் பாருங்கள். டென்ஷன் ஆகாதீங்க, பதட்டப்படாதீங்க. சரியா? ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் பார்வை இருக்குது. ஆனால் அவர் சுபரோடு சேர்ந்து தான் பார்க்குறாரு. குடும்பத்தில் பேசும்போது நிதானமாக பேசுங்க. குடும்பத்துக்கு தேவையான செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணுங்கள். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. செவ்வாய் பார்வை தான் துலாம் ராசிக்கு ஒரு திங்கை கொடுக்கும். அப்படி இருந்தும் செவ்வாய் வந்து குருவோடு சேர்ந்து பார்க்குறதுனால அவர் கெடுபார்வை குறைஞ்சிருக்கும். உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. ராசிக்கு வந்து அடுத்து 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சரியா? அதுக்கடுத்து ராசிக்கு வந்து அவர் வந்து இதுலேயும் பார்க்குறாரு. ரிஷபத்திலிருந்து சிம்மத்தையும் பார்க்குறாரு. ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சரியா? அதனால் மூத்த சகோதர விஷயத்திலும் சரி, இளைய சகோதர விஷயத்திலும் சரி கொஞ்சம் கவனமாக இருங்க. சகோதர விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். சரியா? அதை மட்டும் கவனிச்சிட்டிங்கன்னா மற்றபடி எல்லாமே நல்லபடியாக போகும். அதுபோக தசாபுத்தி, லக்கண ரீதியாக உள்ள தசாபுத்திகள் வலுத்து இருந்துச்சுன்னா நல்லபடியாக நடக்கும். நான் அந்த தசாபுத்திக்கு பலன் போடுறேன் உங்களுக்கு. சனி திசை, புதன் திசை, கேது திசை, இந்த 3 திசைக்குமே வந்து உங்களுக்கு நான் அடுத்து வருகின்ற காலத்தில் லக்கண ரீதியாக உங்களுக்கு பலன் போடுறேன். நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. கண்டென்ட்லாம் எடுத்து வச்சுட்டேன். பேசி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணணும். அதை கண்டிப்பாக பண்ணிடுறேன். அதான் சனி திசை போடுறேன், அடுத்து புதன் திசை போடுறேன், அடுத்து கேது திசை. இந்த 3 திசையில் தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு 40 வயசுலேருந்து ஒரு 65 வயசுக்குள்ளே இருப்பீங்க. அந்த நடுத்தர வயதில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த லக்கண ரீதியாக தசாபதி பலனை போடுறேன். பரிகாரம், வழிபாடையும் சொல்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நேயர்களே, துலாம் ராசிக்கு ஆடி மாதம் அமோகமாக, மறுக்கலமாக, அதிர்ஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு 3 நட்சத்திர நேயர்களுக்குமே சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.